யாராவது 12th முடிச்சுட்டு இன்ஜினியரிங் போகலாம், இல்லை 10th முடிச்சுட்டு பயோமேக்ஸோ சிஎஸ் மேக்ஸோ எடுத்துகிட்டு இன்ஜினியரிங் படிக்கலான்னு இருந்தீங்க அப்படின்னா அவங்க மட்டும் இந்த வீடியோ பாருங்கள். உங்களுக்கான ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியான ஒரு வீடியோ தான் அது. ஒரு இஸ்ரோவில் ஒரு பெரிய தட்டுப்பாடு போயிட்டுருக்கு. என்ன தட்டுப்பாடுன்றது சொல்கிறேன். அது வேறு எதுவுமே இல்லை, 100க்கும் மேற்பட்ட சயின்டிஸ்ட் வந்து ஒரே டயத்தில் ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாங்க. இது வந்து ஏன் பண்ணாங்க அப்படின்னா அது நிறைய பேர் ரீசன் சொல்கிறாங்க. விஆர்எஸ்னால. ஸோ 2020 விஆர்எஸ் கொண்டு வந்தப்போ வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் ஸ்கீம், அதாவது உங்களை அஃபிஷியல் ரிட்டையர்மெண்ட் டைமுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து ரிசைன் பண்ணிட்டு போயிடலாம். அதாவது ஒரு லம்பான அமௌண்ட் எடுத்து நீங்கள் வெளில வந்துடலாம். நம்ம ஊரில் இந்த கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ்க்கு எல்லாருக்குமே அது தெரிஞ்சிருக்கும் விஆர்எஸ்னால் என்ன அப்படின்ட்டு. அப்படி இருக்கிறப்போ எல்லாருமே இது ஒரு ரீசனாக எடுத்துக்கிறாங்க. சரி ஓகேவே, ஆனால் இவங்க விஆர்எஸ் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு கொஷின் மார்க் இருக்குது எல்லாருக்குமே. அதை நான் இப்போ கொஞ்சம் கிளியர் பண்ணுறேன். ஆனால் இந்த ஸ்கீமில் வந்து ஆக்சுவலாக 3 ப்ராப்ளம் இருக்குது. ஃபஸ்ட்டு அந்த விஆர்எஸ் அஃபிஷியல் ரீசன், நம்ம அதை பேசிட்டோம். செகண்டு ஒரு எக்கனாமிக் ரீசன் இருக்குது, அதை நான் சொல்கிறேன். தேர்டு என்ன ஃபாலோ பண்ணாதது, தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி டெய்லி ராத்திரி 8 மணிக்கு உங்களுக்கு இந்த வீடியோ இந்த மாதிரி டெய்லி கண்டென்ட் வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த ஸ்டேஜுக்கு போகலாம். 3வது பார்த்தீங்கன்னா ரீசன்ட் டைம்ஸில் 2023 இந்தியன் ஸ்பேஸ் டெக் வந்து பெரிய பூம். அதில் பார்த்தீங்கன்னா 400 அதிகமான ஸ்டார்ட் அப்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க, ஆக்சுவலாக ஆப்ரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இது போக 1200 ஸ்டார்ட் அப்ஸ், எதா 1200 ஸ்டார்ட் அப்ஸ் இப்போ வரைக்குமே சைனிங் அண்டர் ப்ராசஸில் இருக்குது. இதில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தது அப்படின்னா ஸ்கை ரூட்டுன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்குது, அதை நீங்கள் கொஞ்சம் போய் பாருங்கள், உங்களுக்கே தெரியும் நம்ம இந்தியா என்ன லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு அப்படின்ட்டு. ஸோ இந்த ரீசன்னால அவங்க அப்படியே வெளியில் போகிறாங்க. வெளியில் போயிட்டு பெரிய பெரிய இதில் ஜாயின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி நிறையா இருக்குது. ஆனால் அந்த கம்பெனிஸ்க்கு வந்து எங்கேருந்து ரிசோர்ஸஸ் ஹையர் பண்ணுவாங்க, அவங்க திரும்பி இஸ்ரோ கிட்ட தான் வரணும். இதுக்கு பருத்தி மூட்டை குடோன்ல இருந்திருக்கலாம்டா நீங்கள் நினைக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் இதுதான் நடந்துகிட்ருக்கு. ஸோ யாராச்சும் இன்ஜினியரிங் படிக்கணும்னா ஏஐஎம்எல் அதோட சேர்த்து உங்களுக்கு இந்த ஸ்பேஸ் டெக்கில் ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது அப்படின்னா தயவு செஞ்சு போய் படிங்க. இது ஒரு பெரிய பூமை. அடுத்து கொஞ்சம் வருஷத்துக்கு இதுதான் பெரிய லெவலில் இருக்க போகுது. ஸோ இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் அடுத்தடுத்து வேணும்னா தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஷைனிங் ஆஃப் ஃப்ரம் 44.